அனைவருக்கும் வணக்கம். திரும்பவும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. தினசரி ஒரு செய்தியை எடுத்து நம்ம அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு செய்தி என்பது இருக்கிறது. தேர்தல் நிதி பத்திரங்கள் ஏற்கனவே ஊழல் மிகுந்தது, அது மக்களுடைய சட்டப்பூர்வ உரிமைகளை மறுக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் தடை விதித்திருந்தாங்க. அதனை ஒட்டி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில் இப்போ தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பாக த ஹிந்து நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 45 கம்பெனிஸை குறிப்பிட்டு இந்த கம்பெனிஸ் எப்படி நிதி கொடுத்துருக்குறாங்க, அந்த கம்பெனிஸ் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு, அந்த சூழலே அவங்களால எப்படி நிதி கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது தொடர்பாக அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்பே சொன்னது மாதிரி தேர்தல் நிதி பத்திரங்கள் வழக்கு என்பது இந்திய நீதித்துறையில் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுது. முதல்ல தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போது எஸ்பிஐ வங்கி கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் சும்மா இருந்துச்சு. அதற்கப்புறம் தங்களுக்கு கால அவகாசம் வேணும், 140 நாள் அந்த கால அவகாசம் வேணும் அப்படின்னு பெட்டிஷன் போட்டாங்க. அதற்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை கண்டிச்சது. உடனே இருக்கிற விவரங்களை வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போவும் எஸ்பிஐ வங்கி ஒரு திட்டவட்டமான நம்பர்ஸை வெளியிடலை. திட்டவட்டமான நம்பர்னால் திட்டவட்டமான விவரங்களை வெளியிடலை. அதற்கப்புறம் திரும்பவும் உச்சநீதிமன்றம் தலையிட்டுச்சு. அதற்கப்புறம் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த விவரங்கள் என்பது வெளியாச்சு. அப்போ இதற்கு மத்தியில் எந்தெந்த கம்பெனிஸ் எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டொனேஷன் பண்ணியிருக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்டு மூலமாக அப்படிங்கிற விவரங்கள் நாடு முழுக்க பேசுபொருளாக மாறிச்சு. ஒரு பக்கம் இடி ரைடு, ஐடி ரைடு நடந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனிஸ் பிஜேபிக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் வந்துச்சு. இன்னொன்று மிரட்டி இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட பாஜக மிரட்டி நன்கொடை வாங்குச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. இதில் பல மாநில கட்சிகளுமே கூட நிதி வாங்கியிருக்கிறாங்க, அது என்ன சொல்கிறது அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து பேசினாங்க. இப்படி விவரங்கள் நிறையா போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் த ஹிந்துவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. 45 நிறுவனங்கள் அவங்க வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஏபிசிடி அப்படின்னு 4 கேட்டகரிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை ஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 33 கம்பெனிஸ். இந்த 33 கம்பெனிஸ் சேர்ந்து மொத்தமாக எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 576.2 கோடி டொனேட் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 75% கிட்டத்தட்ட 434 கோடி என்பது பிஜேபிக்கு மட்டும் இந்த கம்பெனிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன, இது ஏற்கனவே இது எலக்ட்ரல் பாண்டு அப்போது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி லீகலைஸாக தானே இருந்துச்சு. இதில் என்ன விவரம் இருக்குது, என்ன புது தகவல் இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த 33 கம்பெனிஸும் தங்களுடைய ப்ராஃபிட்டாக என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா 0. அதாவது ஒவ்வொரு வருஷமும் தங்களுடைய ப்ராஃபிட்டை காட்டுவாங்க இல்லையா, அப்படி காட்டும்போது இந்த கம்பெனிஸுடைய நிகர லாபம் என்பது 0 அல்லது எதிர்மறையாக இருக்குது, நெகட்டிவில் இருந்திருக்கு. ஆனால் இந்த கம்பெனிஸ் கிட்டத்தட்ட பிஜேபிக்கும் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் சேர்த்து 576 கோடி வரைக்கும் டொனேட் பண்ணியிருக்காங்க. லாபமே இல்லாத இந்த கம்பெனிஸ் எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு அவங்களுக்கு இதெல்லாம் டொனேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற கேள்வி இந்த கட்டுரை படிக்கும்போது எழுந்தது. இதில் பி கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6 கம்பெனி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த பி கம்பெனிஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டொனேஷன் அப்படின்னா 646 கோடி. இதில் 93% கிட்டத்தட்ட 601 கோடியை பிஜேபி மட்டும் நன்கொடையாக எலக்ட்ரல் பாண்டு மூலமாக வாங்கியிருக்கிறாங்க. 2016 2023 வரைக்கும் இவங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த 6 கம்பெனிஸ்க்கு என்பது ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்த அந்த நன்கொடை விவரங்களோடு ஒப்பிடும்போது ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப கம்மி தான். ப்ராஃபிட்டை விட அதிகமாக இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக நன்கொடைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஹிந்து பத்திரிகை சொல்லியிருக்கு. மூன்றாவதாக இன்னொரு 3 கம்பெனிஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க கேட்டகரி சியில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 198.8 கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பிஜேபிக்கு 28 கோடி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, அது 15%. மற்ற 2 ஒப்பீடுகளோடு ஒப்பிடும்போது இது குறைவானது. அதற்கப்புறம் மற்ற கட்சிகள் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வாங்கியிருக்கிறாங்க 91 கோடி, திரிணாமுல் காங்கிரஸ் 45 கோடி வாங்கியிருக்கிறாங்க, பிஆர்எஸ், அதேமாரி பகுஜன் சமாஜ் பார்ட்டி அவங்க 10 கோடி, அதேமாதிரி ஆம் ஆத்மி 7 கோடி அப்படின்னு சொல்லி இந்த விவரங்கள்லாம் வருது. இந்த கம்பெனிஸ், இந்த 3 கம்பெனிஸ்க்கு நிகர லாபம் என்பது இருந்திருக்குது. ஆனால் இந்த கம்பெனிஸில் என்னென்னா வரி ஏய்ப்பு புகாருக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ஹிந்து பத்திரிகை சுட்டி காட்டியிருக்கிறது. இன்னொரு டி கேட்டகரி, நம்ம ஏற்கனவே ஏபிசி பார்த்தோம், இது டி கேட்டகரி. டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 3 கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் 16.4 கோடி நன்கொடையாக இந்த கம்பெனிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் பிஜேபி மட்டும் 4.9 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் வாங்கியிருக்கு, அதற்கப்புறம் சிரோமணி அகாலிதளம் வாங்கியிருக்கு. இதெல்லாம் இந்த விவரங்களும் அந்த செய்தியோடு வந்திருக்கிறது. ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கும் ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் விரோத பண பரிவர்த்தனை இருந்ததாகவும்
இந்த நிறுவனங்கள் மீது புகார் என்பது இருக்கிறது. இப்போ இந்த விவரங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை இதிலிருந்து பல கேள்விகள் என்னெல்லாம் எழுது அப்படின்னா, ஒரு கம்பெனிஸ் ஒரு ஒரு அரசாங்கத்திற்கு அது நடக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்பது ரொம்ப முக்கியம். அன்றைக்கி ஜிஎஸ்டி ஆகட்டும், மற்ற இதர ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு கம்பெனியினுடைய வணிகத்தில் முக்கியமான பங்காற்றும். இந்த நிலையில் எந்த ஒரு லாபமுமே இல்லாத அல்லது நஷ்டத்தில் இயங்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் எப்படி அரசியல் கட்சிகளுக்கு நிதியை எடுத்து அவங்களால கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் வருது. லாபமே இல்லை, நஷ்டத்திலே இயங்கிட்டு இருக்கு, அவங்களால நிதி கொடுக்க முடியுதுன்னா அவங்களுக்கு எங்கேருந்து இந்த பணம் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் பொய்யான கம்பெனி நேம், ஷெல் கம்பெனி சொல்லுவாங்க, பொய் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் மூலமாகவும் நன்கொடைகள் என்பது தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கின்றன. அப்போது இந்த விவரங்கள்லாம் பார்க்கும்போது வெறும் தேர்தல் பத்திர விவகாரங்கள் அது இன்றைக்கு பாஜகவை வீழ்த்துவதற்காக எதிர்க்கட்சிகள் எடுத்தாலும், இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மிகப்பெரிய முறைகேடு, மிகப்பெரிய ஊழல் என்பது நடந்திருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இதற்கப்புறம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், ஒருவேளை பிஜேபி பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நேர்காணலில் சொன்னார், தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பாக விமர்சனம் வைக்கிறதுக்கு கூடிய சீக்கிரமே இவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னார். என்ன நினச்சி அப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆனால் உண்மையில் அடுத்த முறை இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பாக இதில் நிதி கொடுத்த அந்த நிறுவனங்கள் மீதும் மிக தீவிரமான ஒரு கண்காணிப்பையும் மிக தீவிரமான விசாரணையும் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவு ரொம்ப ஃபோர்ஜரியாக அவ்வளவு டிரான்சாக்ஷன் என்பது நடந்திருக்குது. இந்த பணம்லாம் யாரோடது? மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய, மக்கள் மீது விதிக்கக்கூடிய அவ்வளவு வரிகள் அரசுக்கு வருமானமாக போயிட்டு இருக்கும்போது மறைமுகமாக இவ்வளவு நிறுவனங்கள் இவ்வளவு பணத்தை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதன் பின்னணியில் இருப்பது என்ன லாபத்தை எதிர்பார்த்து அதை அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர எழுது. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.